இப்போ ஒரு சிறப்பான சம்பவம் நடந்தது. அதுதான் வந்து இப்படி சுற்றி எண்ணெய் அதான் தெரியுது. அப்புறம் என்ன காமிக்கிறது? இந்த மாதிரி அழகாக சூப்பராக எல்லாம் தெரிஞ்சிச்சு இல்லை பேபி? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே. ஸோ நாங்கள் மார்னிங்லேருந்து எல்லாருமே வீட்டில் தான் சும்மா இருந்தோம். அதனால் ரொம்ப போர் அடிச்சு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது இருக்கான்னு வீட்டில் தேடும் போது ஒன்றுமே இல்லை. அத்தை வீட்டில் தான் இருந்தோம் அன்றைக்கி. சரி ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படி சொல்லிட்டு வீட்டில் அம்மாக்கிட்டேயும் அத்தைக்கிட்டேயும் கேட்டோம். அதனால் அவங்க என்ன வேணும்னு கேட்டிருந்தாங்க. தீபாவளிக்கு தான் நீங்கள் முறுக்கு சுடல, ஸோ இன்றைக்கி செஞ்சு தரீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்டப்போ சரி செய்யலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே மாவெல்லாம் அரைச்சி வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஈவினிங்காக ஒரு 7 o'clock போல் தான் நாங்கள் செய்கிறதுக்கே ஆரம்பித்தோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி தான் பண்ணோம். இல்லைனா நாங்கள் அதை பண்ணியிருக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டம் தான். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து முறுக்கு புழிஞ்சு கொடுத்தாங்க. நான் வந்து எண்ணெயில் போட்டேன். அம்மா வந்து எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்னோடய பிரதர் வந்து அடுப்பு நல்லா எரிய வச்சாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பண்ணதுனால தான் அது அவ்வளோ சீக்கிரம் முடித்தோம். ஏன்னா அம்மா வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து நிறைய போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதை முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் 7 o'clock ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா 12 o'clock தான் நாங்கள் முடித்தோம். விடிய நாங்கள் முறுக்கு புழிஞ்சிட்டே இருந்தோம். ஸோ அந்த முறுக்கு புழியதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து மறந்தே போயிட்டோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு திருப்பியும் அதே பிளேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா தோசை கல் வச்சு நாங்கள் அங்கேயே வந்து தோசை சுட்டு சாப்பிட்டோம் நைட்டுக்கு டின்னர். அதே மாதிரி ஏன் நாங்கள் வந்து கேஸ் அடுப்பில் வைக்கல அப்படின்னா அதில் ஃபயர் வந்து கரெக்டாக வரல. அந்த அடுப்பு வந்து சரியில்லை. ஸோ அதனால் வந்து நாங்கள் வெளியில் விறகடுப்பில் தான் வச்சோம். இது வீட்டுக்கு வெளியில் வந்து நாங்கள் விறகடுப்பில் செஞ்சோம் அந்த முறுக்கு. அப்போ தான் லாஸ்ட்டாக என்னோடய பேபி ரொம்ப சிறப்பான வேலை பண்ணாங்க. அம்மா ஆல்ரெடி சொன்னாங்க அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால சீடை போடாத அது வெடிக்கும் அப்படி சொல்லிட்டு. அது கேட்காம என்னோடய ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அவங்களே பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருந்தது. ஆனால் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டம்முன்னு செம்ம பிளாஸ்ட்டு. அதனால் இருக்கிற எல்லா எண்ணெயும் வேஸ்ட்டாக போயிடுச்சு. நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்பீங்கல்ல, அது அந்த சீன் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுதான் மீண்டது இல்லை? வில்லேஜில் அம்மா சுடும் கல் தோசை இப்படி தான் இருக்கும். 2 கண்ணு கல் தோசை. மாஸ்க் தோசை இதுக்கு பேர். மாஸ்க் தோசை, கல் தோசை. ஊர்லெல்லாம் வில்லேஜ்லலாம் இப்படி தான் சுடுவாங்க. ஜாலியாக எல்லாம் வெளில உட்காந்து தோசை சுட்டுட்டு அப்படியே எல்லாம் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்றது. எவ்வளோ பெரிய தட்டு! இதெல்லாம் ஒரு ஜாலியில். இந்த மாதிரிலாம் கிடைக்குமா? நல்லா பெருசாக சுடு. வரலையா? எண்ணெய் இல்லை, சட்டி நவுத்தி வைக்கவா? இருக்கா? ஜாலியாக இருக்கும் இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டா. நீங்களும் டைம் கிடச்சிதுன்னா ஃபேமிலியோட கொஞ்சம் ஜாலியாக நைட்டு 12 மணிக்கு. மணி என்ன உண்மையாகவே 12? மணி 11:30. இந்த மாதிரி 11:30 மணிக்கு இந்த மாதிரி பாருங்க ஒரே இருட்டா இருக்கு. இந்த மாதிரி வெளில ஜாலியாக உட்காந்து தோசை சுட்டு ஜாலியாக சாப்பிட்லாம். இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து நான் சுட்ட சீடைன்னு சொல்லுவாங்கள்ல, காரமாக இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். என்னது எனக்கு சுடுறப்ப தோசை வர மாட்டேங்குதா? நான் வேற தட்டை வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கேன். பேபி ஜாலியாக தோசை சாப்பிடலாமா? இந்தா உனக்கு ஒரு தட்டு. ரெடியா தோசை ரெடியா? தட்டில் வைங்க. இப்படிதான் இருக்கும் தோசைக்கல்ல சுட்டா இப்படிதான் இருக்கும் தோசை. உனக்கு எப்படி இருக்கு? நிலா தெரியுதே. நிலா காயுதா? சரி, ஓகே. ஏதாவது ஊத்துங்க. சாம்பார், சட்னி வச்சியாமா அடுப்புல? பேபி நீங்களும் இது மாதிரி வீட்டில் உட்காந்து ஜாலியாக அடுப்பில் சுட்டு எல்லாம் ஒன்றா உட்காந்து சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். அதோடைய டேஸ்ட்டு வேறு லெவலு. ஒரு ஹாப்பினஸும் இருக்கும். சாயங்காலம் ஆரம்பிச்சிங்கன்னா தான். ஆமாம், எங்களை மாதிரி. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.